नियमरहितां द्वितीयः उल्लासः क्रमेण शब्दार्थयोः स्वरूपமாக प्रथम उल्लासத்துல இந்த ஸ்லோகத்தை விஷயம் சொல்லுங்க स्वच्छन्दोत्सवच्चकच्चकुहरच्छादेतरां वृक्षडा मूर्छन्मोह महर्षि हर्षविहित स्नानाम्हि गाह्नायवः दिव्या दुग्धदुदारदद्दुरदरी दीर्घा दरिद्रद्रुमद्रोहोद्रेक महोर्मि मेदुरमदा मन्दाकिनी मन्दताम् श्लोकस्य अयमर्थः वर्तते मन्दाकिनी वः मन्दतां भिद्यात् मन्दाकिनी भागीरथी नाम गंगा गंगा नदी वह युष्माकं मंदतां मान्द्यं जडतां भिद्यात् भेदी कुर्यात् भिनत्तु इत्यर्थः तस्य नाशं करोतु अस्माकं जाड्यं यद्वर्तते तस्य जाड्यस्य नाशं करोतु भागीरथी मंदाकिनी नदी इति श्लोकस्य अर्थः तर्हि वाच्यार्थे तत्र किमपि कोऽपि विशेषः न दृश्यते अलङ्कारः नास्ति परन्तु शब्दालङ्कारः अत्र श्रवणमात्रेण अतः साक्षात् सामान्यतया किम् उच्यते अत्र गङ्गैयानवள் உங்களுடைய மந்தத்தன்மையை போக்கட்டும் அவ்வளவுதான் விஷயம் ஸோ இதில் வந்து அர்த்தாலங்காரம் ரசிக்கிற மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லை அர்த்தத்தில் ஒன்றும் இல்லை ஆனால் சப்தத்தில் ரசிக்கிற மாதிரியான விஷயம் இருக்கு சொச்சந்தோச்சரதச்ச கச்ச குபரச்சாத்தேதராம்புச்சதா அப்படின்லாம் சொல்ற இடத்துல இந்த சகாரங்களுடைய சகாரத்தினுடைய ஆவருத்தி தெரியறது அதனால பிராசங்கள் நிறைய வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த இப்ப சகாரஸ்ய அப்புறம் மகர்ஷி ஹர்ஷ அப்படிங்கிற ஹகாரத்துக்கு ஆன்ஹான்ஹிகாயவஹ விஹித ஸ்நானான்ஹிகான்ஹாயவஹங்கிறத இன்ஹா இன்ஹா அப்புறம் தகாரம் வித்யா புத்திங்கிறது தகாரம் அப்புறம் மந்தாகினி மேதுரமதா மந்தாகினி மந்ததாம்ன்ற அனுப்பிராசம் எப்படி சப்தாலங்காரங்கள் சரியா இதுல விருத்தியனுப்பிராசா அப்படிங்கிற சப்தாலங்காரம் அதே மாதிரியாக அனுப்பிராசம் மந்த அமந்த மந்த மந்தாகினி மந்ததாம் இங்கெல்லாம் அனுப்பிராசம் முன்னாடிலாம் விருத்தியனுப்பிராசம் அப்படிங்கிற அனுப்பிராசங்கிற சப்த அலங்காரம் தெரியாது அதனால இப்ப ஸ்லோகார்த்தம் அப்படிங்கிறது கூட தேவையில்லை இங்க வாஸ்தவத்துல இருந்தாலும் ஸ்லோகார்த்தம் என்ன மந்தாகினிக்கு விசேஷம் எந்த மந்தாகினி स्वच्छन्दोच्चरदच्चकच्चकुहरच्छातेतराम्बुच्छडा मूर्छन् मोह महर्षि हर्ष विहित स्नानान्निका சரியா இது வரைக்கும் ஒரு பதம் அப்புறம் உத்யதுதார தத்துர தரி தீர்கா தரித்ரத்ருவ துரோகோத்வேக மகோர்மி மேதுர மதா இதற்கு விசேஷனம் இந்த விசேஷணம் விசிஷ்டமாக்கக்கூடிய மந்தாகினி அன்ஹாய ஜடிதி வஹா உங்களுடைய மந்ததாம் வித்யாது சரியா स्वच्छंद उच्चरत अच्चकच्च कुहर छातेतराम्बुच्छडा मूर्छन् मोह महर्षि स्वच्छந்தமாக கிளம்பக்கூடிய சுத்தமான ஜலத்தினுடைய பிரவாகத்தினுடைய அடி இருக்கே பிரவாகத்தினுடைய ஒரு வராயு அதனால விலகியதாகிய மோகத்தை கொண்ட மகர்ஷிகளுடைய சந்தோஷத்தினால் இல்ல மகர்ஷிகளுடைய சந்தோஷமாக செய்யப்படுகின்ற ஸ்நானம் ஆன்மீக கர்மாக்களை கொண்டவள் இது ஒரு விசேஷனம் கங்கைக்கு ஆன்மீகம் ஆன்மீகா ஸ்நானான்மிகா ஆன்மீகம்னா அண்ணால பண்ண வேண்டிய காரியங்களுக்கு ஆன்மீகம் நமக்கு நித்திய ஆன்மீகம்னு சொல்லுவோம் ஸோ அகனி கர்த்தவியம் அது சர்வம் ஆன்மீகம் பகல்ல பண்ண வேண்டிய காரியங்கள் ஸோ ஸ்நானாதிகள்லேருந்து ஆரம்பிச்சு நமக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ஆன்மீக கர்மாக்கள் அந்த ஆன்மீக கர்மாக்களை பண்ற சந்தோஷமா வரா யாரு ரிஷிகள்லாம் சரியா அவளுடைய அந்த மோகம்லாம் இருக்கே கார்த்தால நைட்டு ஃபுல்லா தூங்கினா காத்தால ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மோகங்கள்லாம் இங்க போயிடுறது ஏன்னா அந்த ஜலத்துல அப்படியே சோன்னு அள்ள அடிக்கிறது
அந்த அலையினுடைய அடிச்சல்னால அப்படின்னு வராசல்னால அவருடைய மோகங்கள்லாம் போயிடுறது. சந்தோஷமா இந்த குற்றாலம் அருவியெல்லாம் ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறான் இல்லையா? ஃபால்ஸ்ல குளிச்சா என்ன இருக்கு? ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க. ஏகா சொல்றான் மேலேருந்து படபடன்னு விழும் ஜலம். நல்லா வேகமா விழும். வாஸ்தவமா குளிக்கும்போது வலிக்க கூட செய்யும். அப்படி படபடன்னு விழுந்தா என்ன ஆகும்? வலிக்க கூட செய்யும். ஆனா குளிச்சுட்டு வெளில வந்த அப்புறம் அப்பாடா! அப்படின்னு திரும்ப போய் என்ன பண்ணுவான்? எண்ணெய் தேய்ச்சு போய் நிப்பான் நேரா. அந்த மாரி இந்த வேகமா வரக்கூடிய அந்த கங்கையில குளிக்கிற சந்தோஷமா ஸ்நானம் பண்றா யாரு? ரிஷிகள்லாம். ஸ்நானம் மட்டும் இல்ல, ஸ்நானம், ஆன்மீகம், காட்டலம், சந்தியாவந்தனம், தர்ப்பணங்கள் எல்லாம் பண்றாங்க. இப்படி ரிஷிகளுடைய அந்த கர்மாக்களை கொண்டவள். உத்யதுதார தர்துர தரி. பெரிய பெரிய குகைகள்லாம் உள்ளுக்குள்ள அடிச்சுன்னு வராச்சு. சரியா? உத்யது உதார தர்துர தரி. தர்துரங்கிற சப்தத்துக்கு 2 மூணு இங்க தர்துரஹா இந்த தேகம் இருக்கு இல்லையா? அது தர்துரஹான்னு பேரு. தவளை. ஸோ இதுலேருந்து கிளம்பக்கூடிய இந்த கங்கையிலேருந்து உத்யத் உதார தர்துர தரி நிறைய தவளைகள்லாம் அப்படியே புறப்பட்டு டம்னு குதிச்சு குதிச்சு எங்க போறது? குகைக்குள்ள. கங்கை ஓடக்கூடிய அந்த மலை பிரதேசங்கள்ல நிறைய குகைகள்லாம் இருக்கு. அந்த குகைக்குள்ள இந்த தவளைகள்லாம் ஜம்ப் பண்ணி ஓடுறது. அப்படி இருக்கக்கூடிய தீர்கா தரித்திர திரும துரோகோத்ரேக மகோர்மி மேதுரமதா. தீர்கான்னா பெருசுன்னு அர்த்தம். தீர்கா அதரித்திர திரும பெருசா இருக்கு. அது மாதிரி கொஞ்சமா இல்லை, நிறைய அடர்த்தியா இருக்கு. பெருசாவும் இருக்கு, அடர்த்தியா இருக்கு. அந்த மாதிரி துரும மரங்களுடைய துரும துரோக அந்த மரங்கள்லாம் என்னது? இந்த வேகத்தினால கீழே விழறது. கங்கையுடைய வேகத்தினால கீழே கீழே விழறது. அப்படின்னு பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்படியே வளர்ந்துருக்கு கரையில. திடீர்னு வெள்ள பிரவாகம் வரும்போது என்ன ஆகும்? அந்த மரங்கள்லாம் விழறதுதான் துரோகம், மரங்களுடைய துரோகம். அந்த துரும துரோக உத்ரேக. அப்படி அது விழறதுனால மேலே கிளம்பிய மகோர்மி பெரிய மரம் ஜலத்துல விழுந்தா என்ன ஆகும்? பெரிய மரம் பக்கத்துல சின்ன வஸ்து விழுந்தா தெரியாது. மேலேன்னு ஒரு வஸ்து விழுந்தா என்ன ஆகும்? தண்ணியில விழுந்தா தண்ணி அப்படியே தெளிக்கும் இல்லையா? மேலேருந்து பெரிய பழங்களை தூக்கி போட்டா என்ன ஆகும்பா? ஜலத்துல போட்டா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மேலேருந்து விழறதோ அந்த அளவுக்கு அந்த ஜலம் மேல கிளம்பும் இல்லையா? அந்த மாதிரி மகோர்மின்னா பெரிய பெரிய அலைகள். ஏன் திடீர்னு இங்க அலைகள் ஏற்பட்டதுன்னா அந்த பெரிய மரங்கள்லாம் அப்படியே விழறது. அதனால ஏற்படக்கூடிய உத்ரேக மகோர்மி மேதுர மதா. அந்த ஒரு பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு, அலைகள்லாம் கிளம்புறதே அதனால அதனுடைய மேதுரம் 1 2 இல்ல, நிறைய வரிசையா பெரிய பெரிய மரங்கள்லாம் தள்ளிண்டே அடிச்சுட்டே போறது. அதெல்லாம் வரிசையா விழ பிரவாகமா கிளம்பிண்டே இருக்கு. அதனால கொஞ்சம் கர்ப்பம் உடையவள் யாரு? இந்த மந்தாகினி. அப்பேற்பட்ட மந்தாகினியானவள் வஹா உங்களுடைய மந்ததாம் வித்யா. சரியா? ஜாட்டியத்தை அஞ்ஞானத்தை போக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனைங்க. சரி, இப்ப இந்த ஸ்லோகத்துல அந்த பதத்தினுடைய அர்த்தமானது இருக்கு. இப்ப என்னாச்சு? இங்க பதங்களுடைய பிராசம் இல்லையா? வர்ணங்களுடைய பிராசம் இருப்பதனால இங்க பிராசம்னா ரிப்பீட் ஆகுது. பதம் எழுத்தானது திரும்ப ரிப்பீட் ஆகுது. அது இருப்பதனால இங்க நமக்கு என்னாச்சு? சப்தாலங்காரம் இருக்கு. அர்த்தத்துல ஒன்றும் சுவாரஸ்யம் இன்னும் பெருசா ஒண்ணு வந்து வர்ணனை இருக்கு. கங்கையை வர்ணிக்கிறான் கவி இல்லையா? எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறான். ஆனா சுபாவோக்தி ஜலம் பிரவாகமா விழுந்தா எப்படி இருக்கும்? பிரவாகமா வரக்கூடிய ஜலத்துல என்னெல்லாம் நடக்கும்னு வேணும்னா சுபாவோக்தி சொல்லலாம். இருந்தாலும் இங்க அதுல விட சுவாரஸ்யம் எங்க இருக்கு? சமத்காரம் சப்தத்துல இருக்கு. அடுத்தது வினிர்கதம் ஆனதம் ஆத்ம மந்திராது பவத்யுபஸ்ருத்ய எதிச்சயாபியம் சசம்பிரமேந்திர மிருத பாதுகார்கதா நிமீலிதாட்சீவ பியாமராவதி. வினிர்கதம் ஆனதம் ஆத்ம மந்திராது. சோ ஹயக்ரீவன் ஒரு அசுரன். அவன் வந்து யுத்தத்துக்காக புறப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றா? இந்திரன் வந்து அமராவதியினுடைய பிரதான வாசல்ல அந்த கேட்டை மூடும்படி உத்தரவு கொடுக்குறான். அர்கலம்னு சொல்லுவா. இப்பெல்லாம் வந்து லாக், சென்டர் லாக்லாம் இருக்கு இல்லையா? நிறைய லாக் இருக்கு, பல விதமான லாக்கள் தான்.
பொதுவா இப்ப வீடுகள் என்ன பண்ணி வச்சிருந்திருப்போம், சென்டரா ஒரு நடுவுல தாப்பா போடுறது இல்லையா? மேல கீழ இருந்தா கூட நடுவுல ஒரு தாப்பா போடுறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி பழைய காலத்துல அர்க்கலம்னு அந்த நடு தாப்பா இருக்கு பாரு. ஸோ அந்த சிஸ்டம் எப்படி அப்படின்னா, கதவு சாத்திட்டும் நீங்க அந்த சிஸ்டத்த இப்ப கோவில்லாம் பார்க்கலாம். நம்ம பூஜா ரூம்ல பார்க்கலாம். இப்ப பூஜா ரூம் கேட் பார்த்துருக்கீங்களா? கதவு சாத்துனப்ப ஒரு இரும்பு ராட் ஒண்ணு இருக்கு இல்லையா? அத எடுத்து வச்சுட்டா, அது எதோட கனெக்ஷன்? இந்த ஃப்ரேம்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் கனெக்ட் ஆகும். சரியா? ஒருவேளை டோரே இல்லாம இருந்தா கூட பெரிய வஸ்து டக்குனு உள்ள போக முடியாது. குனிஞ்சோன்னா உள்ள போலாம் தவிர, கதவே இல்லாட்டி கூட ரொம்ப ஹைட்டா இல்ல பெரிய வஸ்துவா இருந்தா நீ உள்ள கொண்டு போக முடியாது. அந்த அர்க்கலத்த எடுத்துன்னு உள்ள அத எடுக்காம நீ உள்ள போக முடியாது. கதவே இல்லாட்டி கூட. இந்த மாரி கோவில்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த அர்க்கலம்னு ஒண்ணு வச்சிருப்பா. ஸோ பிராச்சீன சம்பிரதாயத்துல அவ்வளவுதான். வீட பூட்டுறது, லாக் பண்றதெல்லாம் இருக்காது. நாய்க்குட்டிலாம் போகாம கதவு சாத்திட்டு இந்த அர்க்கலத்த போட்டுருவோம். ஆனா ராஜாக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஊரினுடைய எல்லைகள்ல உள்ள துவாரம் இருக்கு, பிரதான துவாரம். அதுல இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குதிரையோ, யானையோ உள்ள நுழைஞ்சிட முடியாது. ஒருவேளை கதவு ஏதோ பண்ணா கூட ஒரு அர்க்கலம். ஸோ அந்த அர்க்கலங்கிறது உள்ளுக்குள்ள போட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த இந்திரன் என்ன பண்ணிட்டான்? அர்க்கலத்தை போடும்படியாக சொல்லிட்டான். இத அந்த கவி வர்ணிக்கிறான். இப்போ அந்த ஊரினுடைய என்ட்ரன்ஸ்ல என்னாச்சு? அர்க்கலம் போடப்பட்டிருக்கா. இந்த கவி என்ன பார்க்கறான்? அமராவதி அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயானவள் பயத்தினால கண்ண மூடின்னு இருக்காளோ? இந்திரலோகம். அமராவதிக்கு இந்திரலோகம்னு அர்த்தம். அமராவதிங்கிற அந்த பெண் இருக்காளே, அவள் பயத்தினால சில பெண்கள் பயத்துல கண்ண மூடிப்பா இல்லையா? அந்த மாதிரியாக தோன்றது. ஸோ நிர்கதம் ஆனதம் ஆத்ம மந்திராது. மானதம் அப்படின்னா மானத்தை போக்கக்கூடியவன் அர்த்தம். தோ அவகண்டனேன் தாத்து மானதம். மானத்தை கௌரவத்தை அழிக்கக்கூடியவனாகிய அந்த அசுரன் ஆத்ம மந்திராது விநிர்கதம், அவனுடைய இடத்துல இருந்து ராஜதானியில இருந்து கிளம்பிட்டான் அப்படிங்கிறத உபஸ்ருத்தியை கேட்டுவிட்டு எம் உபஸ்ருத்திய எதிர்ச்சையா முன்னாடி எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணல, சொல்லி வச்சுலாம் திடீர்னு ஏதோ கேள்விப்பட்டான். யாரு ஜெயத்ர யாத்திரைக்காக புறப்பட்டான்னு கேட்ட உடனே சசம்பிரம இந்திர துருத பாதித அர்கலா. சசம்பிரம சம்பிரமத்துடன் பரபரப்போட இந்திரனால சசம்பிரம இந்திர பரபரப்பு யாருக்கு? இப்போ இந்திரனுக்கு. அந்த இந்திரனால துருத பாதித அர்கலா, சீக்கிரமாக போடப்பட்ட அர்கலத்தை கொண்ட அமராவதியானது தியா நிமீலிதாட்சி இவ, பயத்தினால கண்ணை மூடிய பெண்ணை போலோ அப்படின்னு ஒரு உத்பிரேட்சம் பண்ணா கவி. சரியா? சோ அந்த ஊரானது அர்கலத்தை போட்ட உடனே கண்ண மூடிட்டு பயத்தினால கண்ண மூடக்கூடிய ஒரு பெண்ணை மாதிரி இருந்தது. ஓகேவா? என்ன சொன்னேன்? ವ್ಯಂಗ್ಯಾರ್ಥಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ವ್ಯಂಗ್ಯಾರ್ಥமே இல்லையே. அப்படிலாம் இல்லைங்க. ராசம் சப்தாலங்காரங்கள்ல நிறைய பேதங்கள் இருக்குப்பா. சரியா? யமகம் இருக்கு, புனருக்த ஆபாசம் இருக்கு, சிலேஷம் இருக்கு. அதே மாதிரி விருத்தியன பிராசம், அட்டான பிராசம், செகான பிராசம், இப்படி பிராசங்கள், சப்தாலங்காரங்கள். சிம்பிளா சொல்லணும்னா எழுத்து ரிப்பீட் ஆகும். ஒரே எழுத்து பதம் இதெல்லாம் ரிப்பீட் ஆனால் அதுல யமகம், அனுப்பிராசம் இந்த மாதிரிலாம் பேர் கொடுக்குறார். அவ்வளவுதான் விஷயம். கடினமான எழுத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமந்தானந்த சந்தோக, அமந்தானந்த சந்தோக, இதுல என்ன இருக்கு? கடினமா இருக்கா? ஆனா இது சப்தாலங்காரம். அமந்தானந்த சந்தோக, அமந்த ஆனந்த சந்தோக எல்லாம் இந்த ஒரு சொல்லுவோம். அப்ப இது சப்தாலங்காரம். சரி, வேற என்ன டவுட்? இது சப்தாலங்காரத்துல. அர்த்தாலங்காரத்துல ஏதோ ஒரு அர்த்தத்தினால நமக்கு ஒரு அழகு தெரியும். இங்க என்ன அர்த்தத்தினால தெரியறது அப்படின்னா, கவி என்ன பண்றான்? நகரம்
கண்ண முடின்னு இருக்கா? அவ்வளவுதான். அந்த அர்க்கலத்தை என்ன பண்றான்? கண்ண மூடிடுத்தோ அப்படின்னு சொல்றான். அதனால உத்ரேட்ச அலங்காரம். சரியா? கண்ணை முடிக்கல வாஸ்தவத்துல. வாஸ்தவத்துல கண்ணை மூடின்னு இருந்தால் பயத்தினால் கண்ணை மூடின மாதிரி ஒரு பெண்ணு மாதிரி இருக்கான்னு சொன்னா அங்க உபமா அலங்காரம். இங்க வாஸ்தவத்துல கண்ணை மூடல, நடுவுல ஒரு அர்க்கலத்தை போட்டிருக்கான். சரியா? அந்த அர்க்கலத்தை போடணும் என்னாச்சு? கண்ணை மூடினா அந்த இமைகள் எப்படி நடுவுல வரும் இல்லையா? இப்ப கண்ணுங்கிறது என்னதுன்னா வெளியக்கூடிய வஸ்துவை உள்ளுக்குள்ள தள்ளக்கூடிய வஸ்துப்பா. இந்த கண்ணுக்கும் இந்த என்ட்ரன்ஸுக்கும் இப்ப எதுக்காக அந்த விஷயத்த சொல்றான் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் என்ன பண்றது? ஒரு ஊருடைய வாயில் வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவை அந்த ஊருக்குள்ள தள்ளுறது இல்லையா? அது உள்ள போறதுக்கு ஒரே வழி என்னது? அந்த முக்கிய துவாரம் இல்லையா? அந்த அந்த துவாரம் அடைச்சாச்சுன்னா வெளியில இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய வஸ்து உள்ள ஊருக்குள்ள போக முடியாது. அதே மாதிரியாக கண்ணை மூடிட்டோம் நம்ம என்ன ஆகும்? வெளில வஸ்து தெரியுமா நமக்கு? சோ வெளில இருக்க வஸ்து தெரிஞ்சாலும் கூட தொட்டு கூட தெரியாது. இங்க ஏதோ போன் இருக்கு, இங்க இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட ரூபம் தெரியாது. வஸ்துனா தெரியும், ரூபம்லாம் தெரியாது. ஆனா பெரும்பாலான விஷயங்கள் எப்படி கிரகிச்சுக்கிறோம்? கண்ணால தான் கிரகிச்சுக்கிறோம். சரியா? பர்டிகுலரா சப்தம் கண்ணால கிரகிக்க முடியாது, காதால தான் கேட்கணும். அப்படிலாம் இருந்தா கூட பெரும்பாலான வஸ்துக்கள் நம்ம என்ன பண்றோம்? அதனால சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். எல்லா இந்திரியங்கள்ல காட்டிலும் கண்ணு ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணை வச்சுட்டு தான் மற்ற காரியம், மற்ற இந்திரியங்கள்லாம் ஈஸியா வேலை செய்யுது. அப்படி என்ன நடக்கலாம் ஃப்ரீயா நடக்க முடியுமா? கண்ணு இல்லைன்னா? கால் இருக்கு, நடக்க முடியும். ஆனா கால் தான் நடக்க போகுது. கண்ணு நடக்குமா எங்கேயாவது? கால் தான் நடக்க போகுது. ஆனா கண்ணு தெரிஞ்சால் எப்படி நடக்கிறானோ அந்த மாதிரியாக ஃப்ரீயா மட்டும் இல்ல, கஷ்டம் இல்லாமல். கீழே பள்ளம் இருந்தா ஜம்ப் பண்ணி போயிடுறான். வெறும் காலா கண்ணை மூடி நடந்தான்னா பள்ளத்துல இருந்தா இல்லையா? அப்ப என்னாச்சு? கண்ணால அவன் நடக்காட்டி கூட கால் தான் நடக்கிறதுன்னு சொன்னா கூட கால் நடக்கிறதுக்கு கண்ணு வேண்டும். கை தான் காரியம் பண்றது, எடுக்கிறது, வாயில போடுறது எல்லாம் பண்றது. ஆனா கை என்ன பண்ணணும்? கண்ணோட சேர்ந்தாதான் ஈஸியா வேலை செய்யும். இங்க இந்த வஸ்து இருக்கு, இங்க சூடா இருக்கு, அது இப்ப தொட வேண்டாம், இது வந்து சுடக்கூடிய வஸ்து, இது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, இதெல்லாம் எது சொல்லி தருது? கண்ணு தான். கண்ணு அது ஷார்ப்பா இருக்குன்னு கை என்ன பண்ண மாட்டேங்குது, அங்க போக மாட்டேங்குது இல்லையா? அப்ப எல்லா காரியத்திலையும் கண்ணனுடைய ஒரு அங்கமானது ஒரு ஒரு ரோல் ஆனது இருக்குனால கண்ணு என்னதான் கண்ணு தான் என்ன பண்றது? நமக்கு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள தள்ளுறது. அப்படிங்கிற விஷயத்தை வச்சு கவி என்ன பண்றான்? இந்த அமராவதியினுடைய அர்க்கலம் போட்டது எப்படி இருக்குன்னா நிமிலிதாட்சி கண்ணு முடின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். சரியா? கண்ணு மூடுறதுங்கிறானே ஊரு பெருசான்னா இருக்கும். இது ஒரு பெண்ணை மாதிரி சொல்லலையே, பெண்ணு வந்து கண்ணை மூடினா மாதிரி இருக்குங்கிறானே அப்படின்னு. அப்ப என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கண்ணாலத்தான் நம்ம என்ன பண்றோம்? வெளியில உள்ள பதார்த்தங்களை உள்ள தள்ளுறோம். தெரிஞ்சுக்கணும், புத்திக்கு அனுப்புறோம். அதே மாதிரி இந்த அமராவதியில உள்ள அந்த மெயின் துவாரம் இருக்கு, அதுதான் என்ன பண்றது? வெளியில இருந்து மக்களையோ படைகளையோ உள்ள உள்ள அனுப்பும். அதை மூடியாச்சு அப்படின்னா அது பண்ண முடியாது, வெளியில இருந்து உள்ள போக முடியாது. அதே மாதிரி கண்ணை மூடியாச்சுன்னா வெளியில இருக்கிற வஸ்து உள்ள நேரடியா போகாது அப்படிங்கிற மாதிரி வச்சுண்டு தியா அமராவதி இவ. அதனால எதுக்காக சொல்றேன்னா, ஒருவேளை இந்த அமராவதிங்கிற பெண், ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் புராணங்கள்லாம் ஒரு எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அது தேவதையை சொல்லிடும். இப்ப பூ அப்படிங்கிறது பூமிங்கிறது உருண்டுன்னா கூட பூ தேவி இருக்காளே, பூமி தேவி, அவ யாரு? ஒரு பெண்ணாக சொல்றோம். அவளுக்கு கண்ணு உண்டா இல்லையா? இல்லையா? அவளுக்கு கண்ணு உண்டா? அந்த பூமி கண்ணு உண்டு நம்ம சொல்ல முடியுமா? ஐரோப்பால தான் கண்ணு இருக்கு, இந்தியால வால் இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு. ஆனா பூமி தேவி சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு ரூபத்தை கொடுத்துடணும். ஏன் காயத்ரி மந்திரம் தான். காயத்ரி தேவி சொல்லும்போது என்ன பண்றோம்? ஒரு 5 முகத்தை கொடுத்து கை கால்லாம் கொடுத்து அப்படியே தியானம் பண்றோம். அப்ப சூரியன் சொன்னா கூட சூரிய தேவதை நம்ம என்ன பண்றோம்? சூரியன் நம்ம பார்க்கலாமா இல்லையா? சூரியன் இங்க கண்ணு தெரியுதா? சூரியனுடைய சார் அங்க திருவாங்க, அதான் மேல கண்ணு, கீழே அதான் தேர் ஓடுபத்துல, அதான் கால், பாக்குறோமா? ஆனா சூரிய தேவதையும் சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு போட்டோல பார்த்தோம்னா தேர்ல உட்கார்ந்து இருக்கார், முன்னாடி அருணன் உட்கார்ந்து சாரத்தியம் பண்றார், அவர் சங்க சக்கரெல்லாம் வச்சுட்டு அப்படிதான் சொல்றோம் ஸ்லோகம்லாம். கிரீட்டெல்லாம் தரிச்சுண்டு சங்க சக்கரம்லாம் வச்சுண்டு திருநெல்வேலி புகு அப்படின்னு ஜொலிக்கிற தங்க மாதிரி ஜொலிக்கிறாருன்னு. அப்போ ஒரு தேவத்தையும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுப்போம். இங்கேயும் ஒருவேளை அமராவதியை ஒரு தேவதையாக சொல்லியிருந்தான் அப்படின்னா பிரட்சை கிடையாது. தேவதையாக சொல்லி
இந்த தேவதையானவள், அமராவதிங்கிற தேவதையானவள் கண்ண மூடிண்டா. எப்படி மூடிண்டா? பயத்தினால கண்ண மூடின ஒரு பெண்ணு மாதிரி கண்ண மூடிண்டான்னு சொல்லியாச்சுன்னா உபமாலங்காரம் ஆயிடும். ஏன்னா இவ்வளவு கண்ண மூடிண்டா, இன்னொரு பெண்ணு பயத்துல கண்ண மூடக்கூடிய ஒரு பெண்ணு மாதிரி கண்ண மூடிண்டாள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க உத்பிரட்சை இல்லை. ஆனா இங்க ஏன் உத்பிரட்சை? இது வாஸ்தவம் நடக்கல. இது பெண்ணாய்வோ ஊர்ல என்ன பண்றான், மெயின் என்ட்ரன்ஸ் டோர் அந்த அர்கலத்தை போட்டிருக்கான் இந்திரன். சோ அது எப்படி இருக்கு? அமராவதி மாதிரி இது நிமீலிதாட்சி பியா நிமீலிதாட்சீவ. சோ அந்த ஊரையே என்ன சொல்றான், பயந்தா மாதிரியோ, பயந்துன்னு கண்ண முடிதா மாதிரியோ. சரியா? அப்ப அந்த ஊருங்கிறதே ஒரு பெண்ணாக நம்ம மனசுல வச்சுக்கணும். அவளுடைய கண்ணு தான் என்னது, அந்த மெயின் என்ட்ரன்ஸ். அந்த கண்ணை மூடிட்டாளோ அப்படிங்கிறவன் தோன்றது இந்த அர்க்கலத்தை போட்ட உடனே கண்ணை மூடினா மாதிரி இருக்கோ அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? அதனால இங்க உத்பிரட்சாலங்காரம் அப்படிங்கிற அலங்காரம், அர்த்த சித்திரம், அர்த்தாலங்காரமானது சுவாரஸ்யமா இருக்கு. சப்தத்துல ஒன்றும் இல்லை. ஜபி இங்க வந்து வினுகதம் மானத மாத்த மந்திராதுன்னு மாமான்னு கொஞ்சம் மானத மாத்த மந்திராது இல்லையா? பவத் விபஸ்ருத்திய தியா அப்படின்னு வர்றது எதிர்ச்சயாபியம், யா எதிர்ச்சயாபியம், யான்னு வர்றது. சசம்பிரமந்திர துதபாதார்களா திராத்ரு இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட சப்தாலங்காரத்தை விட அர்த்தாலங்காரம் தான் இங்க திருப்தியாக இருக்கு. ஒருவேளை சில இடங்கள்ல ரெண்டு அர்த்தம் ரெண்டுமே நல்லா இருக்கு சொன்னா அங்க உபய சித்திரம்னு பேரு. சரி, அதை இவர் சொல்லல. ஆனா நீங்க முன்னாடி படிச்சு போயிருக்கலாம். உதாரணத்துல சப்தச்சித்திரம் அர்த்தச்சித்திரம் உபயச்சித்திரம் சப்தம் இல்லையா? சப்தார்த்த உபயச்சித்திரம்னு ரெண்டுமே இருந்தோம். அதே ஸ்லோகத்துல அர்த்தமும் இருக்கு, அழகா இருக்கு, சப்தாலங்காரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டுமே வரலாம். இது முடிஞ்சு போச்சு. சரி, இது வரைக்கும் இப்போ காவிய ஸ்வரூபம், காவிய பேதம், காவிய பிரயோஜனம், காவிய காரணம், இந்த விஷயங்கள் பார்த்துட்டோம். பிரதம உல்லாசத்துல 4 விஷயங்கள் முக்கியமாக இருக்கு அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. அதுல முதல் விஷயம் காவிய பிரயோஜனம் நிபதாங்கைய அவிதேயம் ச பிரயோஜனம் இத்தியாகன்னு ஆரம்பிச்சு காவிய பிரயோஜனம், அப்புறம் காவிய காரணம், காவிய ஸ்வரூபம், காவிய பேதம், இந்த 4 விஷயங்களை பிரதம உல்லாசத்துல சொன்னார். இப்போ இந்த காவிய லட்சணத்துல என்ன சொன்னாரோ அதை விவரணம் பண்ணார். காவிய லட்சணம் சொன்னார், ததோஷோ சப்தார்த்தோ சுகுணோ அனலங்கதி புனக்வாபி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை போட்டு விசாரம் பண்ணார். கிரமேண சப்தார்த்தையோ ஸ்வரூபமாக சப்தார்த்தோ காவியம், காவியம் நாம கிம் பிரதமம் சப்தார்த்தோ காவியம், கீதச சப்தார்த்தோ காவியம் வரும்போது விசேஷமாக அதெல்லாம் சொன்னார். அப்ப சப்தார்த்தோ காவியம் சொன்னால் சப்தார்த்தையோ ஸ்வரூபமாக, சப்தார்த்தம்னா என்ன, சப்தஹா கஹா, சப்தஹா கதிவிதா, அர்த்தः கஹா, அர்த்தः கதிவிதா அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ அதனுடைய சுரூபத்தை சொல்றேன். இது என்ன சார், இது சப்தம்னா தெரியாதா? ராமஹா ராமோ ராமாஹா, அர்த்தம் ராமஹா சொன்னா ராமன் அர்த்தம். நமக்கு தெரியாட்டி கூட உபானத்துனா என்ன அர்த்தம்? உபானஹோ என்ன அர்த்தம்? சோ அர்த்தம் தெரியாட்டி கூட அதுக்கு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம் உண்டு? உபான அப்படின்னா பாதரட்சைன்னு அர்த்தம். செருப்புக்கு உபான, உபானோ 2 பாதரட்சை. எப்படின்னா சப்தம் அர்த்தம், எல்லாத்துக்கும் சப்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கதான் போறோம் இல்லையா? அர்த்தம் இல்லைன்னா அது சப்தமும் கிடையாது. அர்த்தமே இல்லை வச்சுக்கோ. குருடா, டபுடாக்கு என்ன அர்த்தம்? இல்ல சார் தெரியல அர்த்தம் இல்ல, டர் அப்படிங்கிறான். என்னது? அதுக்கும் இது சப்தம் ஏன் இல்லையே நம்ம ஒத்துக்கிறோம்? அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அர்த்தம் இருந்தா அது சப்தம் நம்ம சொல்லுவோம். சரியா? டெக்னிக்கல் ஒரு சப்தங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. சத்தப்படுத்தாதேப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வெறும் என்னது? நாய்ஸ். சத்தப்படுத்தாதேங்கிறது சப்தங்கிறது எதை சொல்றது? வெறும் துவனி, வெறும் சவுண்டு, அவ்வளவுதான். ஸோ அதை சொல்லும்போதே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் பண்ணாதப்பா, கொஞ்சம் கத்தாத. ஸோ இது என்னன்னா மீனிங்லெஸ். ஆனா சவுண்டுங்கிற அர்த்தத்துல சப்தம் சொல்லிட்டு, அகாராந்த புல்லிங்கா ராமசப்தா அங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சுபந்தத்தை சப்தம் சொல்லுவோம். திகந்தமான் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? தாத்துன்னு. ஸோ அங்க சப்த மஞ்சரி, தாத்து மஞ்சரின்னு. அப்ப அங்க சப்தங்கிற வேர்டு டெக்னிக்கா என்ன எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்களா? சுபந்தமான சப்தங்கள். அதே திகந்தமான சப்தமா இருந்தா அதை தாத்துன்னு சொல்றோம்.
இப்படி சப்தம் சப்தம் சப்தங்கிறது பல அர்த்தங்கள்ல சொல்லப்படும். சரியா? இங்க இந்த சப்தம் நம்ம பொதுவா என்ன சொல்றோம்? வேர்டுக்கு சப்தம்னு வச்சிருக்கோம். சப்தார்த்தம் சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? வேர்டு, ஒரு வேர்டு, ஒரு பதம் இருந்தால் அது சுபந்தமா திகந்தமான விஷயம் இல்லை. சுத்திகந்தம் பதம் அப்படின்னால சுபந்தமோ திகந்தமோ ஒரு வேர்டு, ஒரு பதம் இருந்தால் அந்த பதத்துக்கு என்ன உண்டு? அர்த்தம் உண்டு. சரியா? அப்ப அதை நம்ம சப்தகான்னு சொல்றோம். எப்படிலாம் பொதுவாக இருந்தாலும் இங்க இவ சொல்லக்கூடிய சப்தார்த்தங்கள் என்ன? இந்த சாகித்யத்துல சப்தார்த்தங்கள் அப்படின்னு எதை சொல்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால சத்தம் போடாதே, ஒரே சப்தமா இருக்கு சார், அங்க நிசப்தமா இருக்கு. நிசப்தமா இருக்கான்னு அர்த்தம் சவுண்ட்லெஸ், அமைதியா இருக்குங்கிறான். அந்த சப்தத்தை இங்க சொல்லல. அதனால சப்தங்கிற பதங்கள் நிறைய இடங்கள்ல பல விதத்துல உபயோகப்படுறது. அதனால இப்போ சப்தஸ்வரூபத்தை சொல்ற சப்தார்த்தயோ ஸ்வரூபமாக அதுல முதல்ல சாத்வாச்சகோ லாட்சணிக சப்தோத்திரம் வியஞ்சகஸ்திருதா அத்திர இது காவியே முடிச்சிட்டாரு. சோ இந்த காரிக்கையில அவருக்கு அத்திர மட்டும்தான் அர்த்தம் சொல்ல வேண்டியிருந்தது. அத்திர இது காவியே. அத்திரன்னா காவியத்தில் அர்த்தம். காவியத்துல சப்தமானது திருதா சியாத், மூன்று விதமாக இருக்கும். காவியே சப்தா திருதா சியாத். கதம்? வாச்சகா, லாட்சணிகா, அப்புறம் வெஞ்சக். சரியா? சோ முதல்ல வாச்சகா, அடுத்து லாட்சணிகா, அடுத்தது வெஞ்சகா அப்படின்னு சப்தம் மூன்று விதமாக இருக்கும். எங்க? காவியத்துல. நம்ம பொதுவா சப்தம்லாம் ஒரு விதமா தான் படிச்சிருப்போம். வியாக்கரணத்துல சுபந்தம் திகந்தம் 2ஆ படிச்சிருப்போம். அலங்காரத்துல, அலங்கார சாஸ்திரத்துல 3 விதமாக சப்தம் இருக்குங்கிறார். வாச்சகா, லாட்சணிகா, வெஞ்சகா. ஏஷாம் சுரூபம் பக்ஷ்யதே. இதனுடைய சுரூபத்தை சொல்ல போறேன். கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல போறேன். சப்தார்த்தையோ சுரூபம்னால சப்தத்தை 3 பேர் சொன்னார். அடுத்தது அர்த்தத்தை எடுத்திருந்தார். வாச்சாதய ததர்த்தா ஸ்விரு. ததர்த்தா தச்சபுதம் என்ன வாங்கிக்கணும்? சொன்ன வாச்சக, லாட்சணிக, வெஞ்சகங்கிற 3 சப்தத்தை வாங்க. சரியா? ததர்த்தாக வாச்சக, லாட்சணிக, வெஞ்சக அப்படிங்கிற எந்த 3 சப்தம் இருக்கோ அந்த 3 சப்தங்களுடைய கிரமேண அர்த்தம் என்ன உண்டோ அந்த அர்த்தங்களுக்கு என்ன பேரு? வாச்சியாதய. வாச்சியம் முதலியவைகள். வாச்சியம் முதலியவைகள்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு எழுதார் வாச்சிய லட்சிய விஞ்ஞாக. காரிக்கையில வாச்சியாதயா கர்த்தாசுன்னு ஆயிடுத்து. ஆதிபதத்தினால் என்ன வாங்கிக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது லட்சிய விங்கியங்கிற இந்த 2த்தையும் சேர்த்து வாங்கிக்கணும். சோ வாச்சிய லட்சிய விங்கிய. இப்ப என்ன கிடைச்சு நமக்கு? சப்தம் என்னது? வாச்சகः, வாச்சகः, லாட்சணிகः, வெஞ்சகः. அர்த்தம் வாச்சியா, லட்சியா, விங்கிய. சரியா? சோ 3 யதாசங்கியம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இங்க 3 இருக்கு. வாச்சக, லாட்சணிக, வெஞ்சக. அதனுடைய அர்த்தம் வாச்சிய, லட்சிய, வேங்கிய. 3 எடுத்தா இது 3 அது 3. சப்தம் எத்தனை இருக்கு? அர்த்தம் கிளியர் ஆயிடுதா? இதுக்கு மேல தாத்பர்யார்த்தோபி கேஷுச்சித். கேஷுச்சித் சில பேர் பட்சத்துல தாத்பர்யார்த்தா அப்படி இது ஒரு அர்த்தம் சொல்றாரு. தாத்பர்யார்த்தம், தாத்பர்யார்த்தங்கிறது தனியா வேற ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லக்கூடிய வாக்கியார்த்தம். ராமன் வீட்டுக்கு சென்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ராமன் வீட்டுக்கு சென்றான் அர்த்தம். ராமன்கிற ஒரு கர்த்தா கிரகமனங்கிற கர்மாவை செய்தான் அப்படின்னு அர்த்தம். ராமகர்த்திருக்க கிரகமன கர்மகம் இதம் அர்த்தபோதகம் இதம் வாக்கியம் ஆச்சு. என்ன இந்த எந்த ஒரு வாக்கியார்த்தம் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்றோம்? தாத்பர்யார்த்தம். இத தாத்பர்யார்த்தம் தனின்னு ஒருத்தர் சில பேர் சொல்றான். தாத்பர்யார்த்தோபி கேஷுச்சித். அப்ப அர்த்தம் என்னாச்சு? வாச்சியம், லட்சியம், விங்கியம் 3 பிரிச்சோம் இல்லையா? ஆனா பிரகாசக்காரர் என்ன பண்றார்? சில சமயங்கள் இந்த மாதிரி சொல்லுவார். இப்படி சில பேர் சொல்றா. அதனால அப்படி ஒரு இருக்கு, நீ தெரிஞ்சுக்கோ. சாகித்யம் படிக்கிற பசங்க இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கட்டும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை.
அதுக்காக அந்த விஷயத்தை சர்வதா தியாகம் பண்ணாத. இவர் விஷயம் இருக்கு. சில பேர் அதை எடுத்து விசாரம் பண்றா. அதனால அது விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஆனா அந்த விஷயத்த நீ என்னவா வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார். தாத்பர்யார்த்தத்தை நான் என்ன சார் பண்றது? இப்ப அந்த அர்த்தம் இருக்குன்னு சொல்லியாலே நம்ம சொன்ன 3க்குள்ள அது சேருமா? இல்ல தனியா ஒண்ணு இருக்கா? தனியா ஒண்ணு இருக்குன்னா நம்ம சாஸ்திரங்கள் அதை எடுத்துக்கலாமா? வேண்டாமா? இல்லையா? ஸோ நமக்கு சில சித்தாந்தங்கள் எல்லா சாஸ்திர சித்தாந்தம் நம்ம எடுத்துக்கிறோமா? நிச்சயமா கிடையாது. சரியா? நம்ம வந்து ரசோ வைசகான்னு ரசம் தான் பரமப்பிரதான் சத்ய பரிநிர்வൃതിஹி சகல பிரயோஜன மௌலிபூதம் அப்படின்னு ரசாஸ்வாதத்தை எல்லா பிரயோஜனத்துக்கும் மேல டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது அவ வந்து வேதாந்திக்கலாம் ஒத்துப்பால மீமாம்சகால் யாரும் ஒத்துக்க மாட்டான். வேதாந்தி என்ன? வேதாந்தி, மீமாம்சகன், நையாயிகன், வையாக்கரணன், ஜோதிஷன், தெய்வஜன் யாரும் இதுதான் பரம பிரயோஜனம். அதாவது வாழ்க்கையில ரொம்ப லட்சியமே நமக்கு இதான் சார். காவியம் படிக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது. அப்படியே அர்த்தம் 24 வருஷம் படம் பார்த்துட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்டா. அதனால எந்த ஒரு சாஸ்திரக்காராலும் இதை ஒத்துக்க மாட்டான். அப்படிங்கிற சித்தாந்த பேதம் இருந்தாலும் கூட இருக்குங்கனால நம்ம சாஸ்திரத்துல இந்த தாத்பரியார்த்தம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்றோம்னு பார்க்கணும் இல்லையா? அதனால ஒரு விசாரம் பண்றார். தாத்பரியார்த்தோபு கேஷுச்சித்து. சில பேர் பட்சத்தில் தாத்பரியார்த்தம்னு ஒரு அர்த்தம் ஒத்துக்கிறார். இந்த தாத்பரியார்த்தத்தினுடைய விஷயத்துல யார் கேஷுச்சித்து சொன்னாலே சில பேர் பட்சம்ட்டும் இந்த சில பேர் யார் அப்படிங்கிறத மீமாம்சகாலுடைய பட்சத்துல எடுத்து காமிக்கிறார். மீமாம்சகால 2 விதமான மீமாம்சகால் இருக்கா. சரியா? ஸோ ஒரே சாஸ்திரம் தான். ஆனா 2 பகுதியாக இருக்கு. 2 பகுதினா 2 மதம். சரியா? ஒன்னு பிராபாகர மதம், இன்னொன்னு பாட்ட மதம் அப்படின்னு சொல்றா. இந்த 2 மதத்திலையும் 2 விதமான சித்தாந்தங்கள் இருக்கு. நீங்க ஒரு 4 மாசம் முன்னாடி 4 மாசம் இல்லை, போன வருஷம் நினைக்கிறேன், மணிராட் சாரும் ஏகாந்த் சாரும் பேசினாலே அதான் விஷயம். அபிஹிதன்மயவாதி, அன்விதாபிதானவாதி அப்படின்னு இந்த 2 பேருடைய பட்சம், 2 பேருடைய விஷயமும் பிரதானமாக மற்ற சாஸ்திரங்கள்ல இருந்தாலும் கூட சரியா பிரதானமாக மீமாம்சா சாஸ்திரத்துல விசாரம் பண்றோம். சரியா? ஸோ அதுல அபிஹிதான்வயவாதிகள் இருக்கா இல்லையா? அவங்களுடைய பட்சத்துல வாக்கியார்த்த தாத்பரியார்த்தமானது உண்டாறது அபிஹிதான்வயவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவா. அபிஹிதான்வயவாதிகள் சரியா? ஆட்டமீமாம்சகார். இந்த குருமதம் சொல்லக்கூடியது பிராபாகரால். அவளுடைய பட்சத்துல அன்விதாபிதானம்னு பெயர். பிராபாகர மிஸ்ரர் அப்படிங்கிறவர், அவருடைய அந்த மதத்துக்கு அந்த பரம்பரைக்கு குரு மதம்னு பெயர். அவருடைய பட்சம் என்ன அப்படின்னா அன்விதாபிதானம் அப்படிங்கிறது. சரியா? அன்வித அபிதானம், அன்விதாபிதானம் அப்படிங்கிறது பிராபாகராளுடைய பட்சம், குரு மதத்தினுடைய பட்சம். அபிஹிதான்மயவாதம் அப்படிங்கிறது பாட்டாளுடைய பாட்டமீமாம்சகாருடைய பட்சம். ஓகேவா? இது பாட்ட மதம் அப்படின்னு சொல்லுவா. இப்படியாக 2 விதமான பட்சம் இருக்கு. இதுல இப்ப நீ ஒரு வாக்கியம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பதார்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓகே. ராமஹா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கிரகம்னா என்ன அர்த்தம்? கோஷம் பார்த்தா தெரியாது. கிரகம், கேயம், இல்லையா? கேகம் இதெல்லாம் என்னது? வீடு சொல்லும், ஆயத்தனம் இதெல்லாம் வீடுன்னு அர்த்தம். ஸோ சப்தத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? அர்த்தம் வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த சப்தத்துடைய அர்த்தத்தை எங்கெல்லாம் நமக்கு வேணும் அங்கெல்லாம் பிரயோகம் பண்ணலாம். ராமன் கிரகத்துல இருந்து வரான்னு சொல்லலாம். சார் அவனுக்கு வீடே இல்லை. என்ன இல்லை? வாசல பிச்சைக்காரே அவருக்கு வீடே கிடையாது சார். இல்லாத வஸ்துன்னு நீ சொல்லலாம். அவருக்கு வீடு இல்லைங்கன்னு என்ன பண்ணலாம்? வீடுன்னு சொல்லலாம். வீடு இல்லை இல்லையா? சோ இந்த சப்தம் என்ன பண்றது? அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. சப்தத்துக்கு அந்த பதத்துக்கு தான் அர்த்தம். அதனால பதார்த்தம் நம்ம சொல்லுவோம். பொதுவா என்ன சொல்லுவோம்? பதார்த்தம். இல்லையா? சப்தார்த்தத்தில் பதார்த்தம்னு சொல்லுவோம்.
சோ ஒரு பதத்துக்கு அர்த்தம் இதான் சம்ஸ்கிருத பாஷையில இருக்கக்கூடியது. அதனாலதான் என்ன பண்ணிட்டான் சக்தம் பதம் இதாக என்ன பண்ணிட்டான் பதத்துல சக்தி இருக்கு சார் இந்த அர்த்தம் சொல்லக்கூடிய சக்தி இருக்கு சக்தம் பதம் சரியா பத சமூகம் அப்படிங்கிறது வாக்கியம் தான் வாக்கியம் பத சமூகம் ஸோ நிறைய சேர்ந்தா அது வாக்கியம் பேர் பதம் தான் என்ன ஆறுது சேர்ந்து வாக்கியமாக ஆகுது ஸோ பதத்துக்கு அர்த்தம் உண்டு ஓகேவா இந்த பதார்த்தங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அந்த வாக்கியார்த்தத்தை உண்டாக்குறதா இல்லை முன்னாடியே உண்டாச்சா இதெல்லாம் தான் விசாரம் ஸோ பதார்த்தம் தான் ஒரு எழுத்துக்கு அர்த்தம் உண்டா நம்ம பாஷையில உண்டு இல்லையா நம்ம பாஷையில அகாரஹா அப்படின்னு சொன்னாலே அகாரஹா அப்படிங்கிறது அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு கீதையில நான் எழுத்துக்கள்ல ஆங்கிற எழுத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த பிரணவத்துல அகார உகார மகாரங்களுக்கு மும்மூர்த்திகளும் அர்த்தம் எப்படி சொல்றோம் எல்லாம் பீஜாட்சரங்களுடைய ரம் சொன்னா ராங்கிறது அர்த்தம் இல்லையா கொஞ்சம் இதெல்லாம் சொல்றோமே பீஜாட்சரங்கள்லாம் சொல்லும் பொழுது அப்ப இதுக்கு வாயுன்னு அர்த்தம் இருக்காமல் இதெல்லாம் இருக்கு இந்த அர்த்தங்கள் இருந்தாங்க பொதுவாக பாஷையில எழுத்துக்கு தமிழ்ல அப்படி அர்த்தம் உண்டா இல்லையா லா அப்படின்னு சொன்னா ஒரு அர்த்தம் உண்டா ரி அப்படின்னா அர்த்தம் கிடையாது ஆனா பதத்துக்கு பதம்னு வந்து கொடுத்தோம்னா அந்த சேங்கிற பதத்துக்கு அர்த்தம் உண்டு எழுத்துக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறதோட சே அப்படின்னு சொன்னா அது உங்கிற அண்ணுங்கிற அர்த்தம் கிடைக்கும் ராமஸ்ட இல்லையா ராமனும் அப்போ பதமாக ஆயிடுத்துன்னா அதுக்கு அர்த்தம் உண்டு எழுத்தாக இருந்தால் இப்போ சரஹான்னு பேரு சரஹானா என்ன அர்த்தம் சரஹா சர்பஹா இல்ல சரஹா சரஸ் ஏரிடா ஜலாசயம் வாட்டர் தேங்கக்கூடிய இடத்துக்கு சரஹான்னு பேரு அதனாலதான் தாமரைக்கு சரசிஜம்னு பேரு சரசு ஜாயதே இது சரசிஜம் சரியா சரஹா அப்படின்னா பெரிய ஏரி சரஹான் இருக்கு இந்த சரஹாக்கு சரஹான் பதத்துக்கு அர்த்தம் உண்டா அர்த்தம் உண்டு சன்னு அர்த்தம் வெறும் ச வெறும் ரஹா எழுத்தா இருக்கவங்க தனியா அர்த்தம் கிடையாதுன்னா சரஹா வந்துட்டு வச்சுக்கோ ரசஹா திரும்பி போட்டாலும் அர்த்தம் உண்டு சில பதங்கள்ல அப்ப என்னாச்சு இந்த மாதிரி பதத்துக்கு தான் நம்ம அர்த்தத்தை ஒப்பிட்டிருக்கோம் இல்லையா இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்றோம் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் விங்கியார்த்தம் 3ஆக பிரிச்சிருக்கோம் இப்ப எங்க விசாரம் வருது தாத்பரியார்த்தோபி அப்படிங்கிறதுல என்னன்னா இந்த பதார்த்தங்கள்லாம் சேர்ந்து வாக்கியார்த்தமாக ஆறுது பத்தியா ஒரு ஸ்லோகம் படிச்ச உடனே தேவதாத்மா இமாலயோன்னு ஒரு 7 ஸ்லோகம் படிச்ச உடனே அந்த மாதிரியாக இமாலயங்கிற ராஜா ஒரு மலையானது இருக்கு முடிக்கிறேன் இல்லையா இது வாக்கியார்த்தம் இந்த வாக்கியார்த்தமானது சில பட்சத்துல தாத்பரியார்த்தம்னு சொல்லப்படும் இதுக்கு என்ன பேரு தாத்பரியார்த்தம்னு நம்ம சொல்றேன் பேர் கொடுத்துருக்கோம் ஏன் இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கா அப்படின்னா இதுக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சார் அதனால இதுக்கு தனியாக ஒரு விற்பி ஒத்துக்க வேண்டியது பதார்த்தத்துக்கு ஒரு விற்பி ஒத்துக்கிறோம் விற்பி மேல படிக்கப்படும் சப்தத்திலேருந்து ஒரு அர்த்தம் தெரியணும் அப்படின்னா அங்க ஒரு விற்பி வேண்டியிருக்கு அதுக்கு அபிதாவிற்த்தியை நம்ம ஒத்துக்கணும் இந்த அபிதாவிற்த்தியினால நமக்கு எப்படி அர்த்தம் தெரியறதோ அதே மாதிரி என்ன அபிதாவத்துல என்ன அர்த்தம் தெரியறது பதார்த்தம் தெரியறது அதே மாதிரி வாக்கியார்த்தம் தெரியணும் அதனுடைய தாத்பரியார்த்தம் தெரியணும்னா அங்க இந்த அபிதாவிற்த்தி காரியம் செய்யாது அங்க தாத்பரிய விற்த்தின்னு ஒரு விற்பி இருக்கு அதை நம்ம ஒத்துக்கணும் அந்த விற்த்தியினால தெரிவதனால தாத்பரியார்த்தா அப்படின்னு தனியாக ஒரு அர்த்தத்தை நம்ம ஒத்துண்டே ஆகணும்னு ஒரு பக்கம் சரியா அவ யாரு அபிதாமயவாதிகள் சரியா தாத்பரியார்த்தா அப்படின்னு அவ விசேஷம் இருக்குது தாத்பரியார்த்தங்கிறது அபிதாமயவாதிகள் சொல்றா அதே மாதிரியாக இல்ல வாச்சேவ வாக்கியார்த்தா வாச்சந்தான் வாக்கியார்த்தம் வாச்சன்னு அர்த்தம் முதல்ல பதார்த்தம் அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க அதேதான் என்னது வாக்கியார்த்தமாக ஆறுது எப்படி எழுத்துக்கள்லாம் சேர்ந்து பதமாச்சோ பதார்த்தமே வாக்கியார்த்தமாக ஆறுது சரியா ஒரு சீப் பழங்கிறான் ஒரு சீப் பழம்னா என்ன அர்த்தம் 12 பழம் சேர்க்கலாம் இல்லையா ஒரு சீப் பழம் தனியா ஒண்ணு உண்டா
2 படம் சேர்த்து எண்ணி வச்சானா அது ஒரு சிறப்புன்னு தான். இல்லையா? புஸ்தகம் தனியா ஒரு வஸ்து உண்டா? ஒரு 10 பேப்பர் சேர்ந்து இருந்தா புக்கு. அந்த மாதிரி பதார்த்தம் வாக்கியார்த்தம் தனியா தாத்பரியார்த்தம் கொண்டு போகாதீங்க. பதார்த்தங்கள்லாம் சேர்ந்து இருந்தா அதுக்கு என்ன பேரு? வாக்கியார்த்தம் பேரு. அவ்வளவுதான். அதை நீ தாத்பரியார்த்தம் பேரை கொடுத்து அதுக்காக தாத்பரிய விற்த்தின்னு ஒரு விற்த்தியை ஒருத்தருக்கு கஷ்டப்படாதே அப்படிங்கிறவா யார் சொல்றா? அன்விதாபிதானவாதிகள். சரியா? இப்படியே 2 பட்சம் இருக்கு. இவா என்ன சொல்றா? அதுல மம்மண்டருடைய பட்சம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். மனித